வெல்கம் டு ஐடியம் அகாடமி. யூஜிசி நெட் பேப்பர் 1 மெயினா இது நம்ம ரீ எக்ஸாம் எழுதுறவங்களுக்காகவே நம்ம ஸ்பெஷலா ஒரு பிவைக்யூ பிராக்டிஸ் சீரிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு நம்ம பண்ண போறது டே 6. இதுல ஈவன் ஜூன் 2026 கொஸ்டின்ஸ் எல்லா பிவைக்யூஸும் நம்ம எப்படி சால்வ் பண்ணணும், எதுக்காக இந்த ஆப்ஷன் வந்துச்சு, ஏன் மற்ற ஆப்ஷன் வரலன்றத கொஞ்சம் டீட்டெயில்டாவே பார்க்க போறோம். ஏன்னா பிவைக்யூஸ் எம்சிக்யூ சால்வ் பண்ணும்போது அதை குயிக்கா ஒரு 500 எம்சிக்யூஸ் டக்கு டக்குன்னு பண்ணணும்னு பண்ணாதீங்க. புரிஞ்சு பண்ணுங்க. ஒரு 50 எம்சிக்யூஸ் பண்ணாலும் பரவால்ல. ஆனா அத புரிஞ்சு ஒவ்வொன்னுத்தையும் சால்வ் பண்ணி பாருங்க. அதோட கிளாரிட்டி தான் நமக்கு எக்ஸாம்ல யூஸ் ஆகும். ரைட். புரியாம நெறைய சால்வ் பண்றத விட, புரிஞ்சு பண்ணுங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொன்னா பண்ணிட்டுருக்கோம். கிளியரா ஒவ்வொரு எம்சிக்யூஸ பண்ணிட்டுருக்கோம். ஸோ இதுவரைக்கும் நம்ம 5 வீடியோஸ் போட்டிருக்கோம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்றது டே 6. இதுவும் ஜூன் 2026ல கேட்ட கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துட்டுருக்கோம். ரைட்டா? ஸோ இதுல நம்ம லாஸ்ட் டே 5ல இந்த 38த் கொஸ்டினோட நம்ம முடிச்சிருக்கோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கன்டின்யூ பண்ண போறோம். ரைட். இந்த கொஸ்டின் என்னன்னு ஒரு தடவ நான் சொல்றேன். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிசர்ச்ச பொறுத்தவரைக்கும் நமக்கு மெஷர்மென்ட் ஸ்கேல்ஸ் அண்ட் ரிசர்ச்ன்னு இருக்கு. ஸோ இந்த மெஷர்மென்ட் ஸ்கேல்ஸ பொறுத்தவரைக்கும் நாமினல், ஆர்டினல், இன்டர்வல், ரேஷியோ 4 ஸ்கேல் இருக்கு. இது ஞாயிறுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது ரிலேட்டட் கொஸ்டின் தான் இது. எப்பயுமே ஒவ்வொரு ஸ்கேலும் மேல மேல ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நாமினல், இது ஆர்டினல், இது இன்டர்வல், இது ரேஷியோ. இப்ப இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இதுக்கும் பில்ட் ஆயிருக்கும். அதே மாதிரி இது 2த்தோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இன்டர்வல் ஸ்கேல்லயும் இருக்கும். இன்டர்வல் ஸ்கேல் இந்த 3த்தோட ஸ்கேல்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ரேஷியோ ஸ்கேல்லயும் பில்ட் ஆயிருக்கும். ஸோ அது ரிலேட்டட் கொஸ்டின் தான் இது. ஏன்னா கிளாசிஃபிகேஷனுங்கிறது எது வரும்னா, இது நாமினல் ஸ்கேல். ஓகே. ஆர்டர் எது வரும்னா, இது ஆர்டினல் ஸ்கேல். ஈக்குவல் யூனிட்ஸ் எது வரும்னா, இது இன்டர்வல் ஸ்கேல். அப்சல்யூட் ஜீரோங்கிறது எதில் வரும்னா, ரேஷியோ ஸ்கேல்ல வரும். இது கடைசி ஸ்கேல். இதுதான் ரேஷியோ ஸ்கேல். ஸோ ரேஷியோ ஸ்கேல் எடுக்கும்போது மத்த ஸ்கேலோட கேரக்டரிஸ்டிக்ஸும் இதுல எல்லாமே இதுல இருக்கும். ஸோ இதோட ஆன்சர் வந்து ஏபிசிடி. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்ததுன்னா பொறுமையா பார்த்து பண்ணுங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் இது ஸ்கேல்ஸ். ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். இது மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. இது நம்மளோட யூனிட் 9 பிடிஇ இருக்கு இல்லையா, அதோடது பீப்புள் டெவலப்மெண்ட் என்வாயன்மெண்டோட கொஸ்டின் இது. இது சாண்ட் பத்தி கொடுத்துருக்காங்க. இங்க பார்ட்டிகல் சைஸ் இன் எம்எம்னு கொடுத்துருக்காங்க, மில்லிமீட்டர்ல. ரைட்டா? ஸோ சைஸ்னாலே என்ன, எந்த அளவுக்கு குட்டியா இருக்கு அவ்வளவுதான். இது ஒரு நார்மல் ஜெனரல் நாலேஜா கூட பண்ணிடுங்க. இந்த ஃபைன் சாண்ட், சில்ட்னா என்ன, கோர்ஸ் சாண்ட்னா என்ன, கிளேன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ரைட், நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ ஃபைன் சாண்டு குட்டியா இருக்கிறது, ஃபைன் சாண்ட்னா ஃபைனா இருக்கிறது, அது தெரிஞ்சிடும். கோர்ஸ் சாண்டு தான் இருக்கிறதுலயே கடைசி ஒண்ணு, கொஞ்சம் பெருசா இருக்கும், அவ்வளவுதான். அந்த லாஜிக் கூட நீங்க இதுல யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அந்த லாஜிக் யூஸ் பண்ணா கூட இதுல உங்களுக்கு கரெக்டா வரும். இப்போ கோர் ஸ்டாண்டுங்கிறது இருக்கிறதுலயே எது இங்க பெருசு பாருங்க, 0.2022. ஏன்னா கோர்ஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா, சில இது கோர்ஸா அரைங்க இப்பெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, கொஞ்சம் கரக்கரன்னு இருக்கிறது. அதுதான் கோர் ஸ்டாண்டுங்கிறது 0.2022னா, அப்ப இதுல டிக்கு டிக்கு சிக்கு 4 வருது. எங்க சிக்கு 4 வருது பாருங்க, ஒண்ணு 3ல வருது, இல்ல 4ல வருது. ஸோ இந்த மாதிரியும் போலாம். இன் கேஸ் உங்களுக்கு புரியலன்னா, இப்படிதான் ஒரு கொஸ்டின நம்ம அப்ரோச் பண்ணணும். ரைட். இதுல ஆக்சுவலா இந்த எல்லா சாண்டோட டெக்ஸ்சர்லயே எது வந்து ரொம்ப இதுவா இருக்கும்னா, க்ளே தான். க்ளே தான் ரொம்ப குட்டியா. ஓகே, க்ளே. அத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்டா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். க்ளே வந்து குட்டியா இருக்கும். அதுக்கு முன்னாடி ஃபைன் சாண்ட் இருக்கு, சில்ட் வேற இருக்கு நமக்கு. பட் க்ளே வந்து நமக்கு குட்டியா இருக்கும். ரைட். இங்க டிக்கு என்னது 1 அதான். ஓகே. இதுதான் ரொம்ப குட்டி. லெஸ் தேன் 0.002 நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ இத கொஞ்சம் யூஸ் பண்ணி பண்ணுங்க. ஏ ஃபைன் சாண்டுங்கிறதுக்கு 0.02 டூ 0.20. ஃபைன் சாண்ட் அதுக்கு முன்னாடி, கோர் ஸ்டாண்டோட அதுக்கு முன்னாடி ஃபைன் சாண்ட் இருக்கும். அப்புறம் சில்ட் வந்து 0.002லேருந்து 0. சில்ட்னா என்னது? சம்டைம்ஸ் ரொம்ப அந்த அ தண்ணி நெறைய வரும்போது கூட அங்கருந்து மண்ணெல்லாம் எடுத்துட்டு வரும் இல்லையா? சில்ட்ன்னு சொல்லுவோம். அங்க வந்து தங்குற மண்ண சில்ட்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அது இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்கும். வேற ஒண்ணுமே இல்ல. சில்ட்ங்கிறது வந்து கொஞ்சம் வழுக்குற மாதிரி இருக்கும். க்ளேக்கும் ஆக்சுவலா வந்து சாண்டுக்கும் நடுவுல இருக்கிறது சில்ட். கொஞ்சம் இதுவா இருக்கும். நல்ல சாஃப்ட்டா இருக்கும். ரைட். இந்த மாதிரி வந்துச்சுன்னா, கொஞ்சம் இந்த இடத்தையும் பாருங்க. ஏன்னா 0.002 தான் இருக்கிறதுல சின்னது.
பின்னாடி போகும்போது பாயிண்ட்டுக்கு அப்புறம். ரைட். அதுக்கப்புறம் தான் 0.02 அதுக்கப்புறம் தான் 0.20. ஸோ இத கொஞ்சம் தெரிஞ்சு பொறுமையா கொஞ்சம் இது காமன் சென்ஸ் கொஸ்டின் தான் பார்த்து பண்ணணும். இந்த மாரியும் நமக்கு கொஸ்டின் வரும். அடுத்தது மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2 இது நம்மளோட யூனிட் 10 ஹையர் எஜுகேஷனோட கொஸ்டின். ஹையர் எஜுகேஷன பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் நெறைய எல்லா ஷிஃப்ட்ஸ்லயுமே கொஞ்சம் காலேஜஸ் பத்தி கேட்டிருக்காங்க. இது கம்ப்ளீட்டா மெமரி பேஸ்டு தான். நமக்கு இதுல அட்லீஸ்ட் ஒரு 2 காலேஜாவது இது எந்த இயர் வந்துச்சு, இது யார் வந்து இது ஃபவுண்டர்ன்றது தெரிஞ்சிருந்தா மட்டும் தான் இது பண்ண முடியும். இப்ப நம்ம பார்க்குற கொஸ்டின்ஸ்லேருந்து கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு, அது மட்டும் ஞாபகம் வச்சா கூட ஓரளவு மேனேஜ் பண்ண முடியும். ரைட். நெக்ஸ்ட் இதுக்கு ஆன்சர் வந்து 4. ஏன்னா இது வந்து மெமரி பேஸ்டு. பட் இத வச்சு தான் நம்ம போணும். இதுல ஒண்ணே ஒண்ணு நமக்கு என்ன ஞாபகம் இருக்கும்னா, இவங்க சென்ட்ரல் இந்து காலேஜ், பனாரஸ் இருக்கு இல்லையா? இது அன்னி பெசன்ட் பண்ணது இது. ரைட். இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. C4. ஸோ இன்கேஸ் C4 ஞாபகம் வந்தாலே இந்த கொஸ்டின் நம்ம முடிச்சிடலாம். ரைட்டா? ஸோ இது கொஞ்சம் சென்ட்ரல் இந்து காலேஜ் யார் பண்ணா? அன்னி பெசன்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் ஃபெர்கஷன் காலேஜ் பூனால வந்துச்சு இது. இது 1885ல வரும் இது. இந்த காலேஜ். சரியா? ஃபெர்கஷன் பெர்சன். அவர் பேர வைக்கிறது அது. ஓகே. இது ஞாபகம் வச்சுக்கிறது இது. இது வந்து பால் கங்காதர் திலக். ரைட். ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது ஒரு டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டின்னு இருக்கும். அதுலேருந்து வர்றது இது. ஓகே. இதுல ஆக்சுவலா பாலகங்காதர் திலக் வந்து இதுல டீச்சும் பண்ணியிருப்பாரு. மேத்ஸ், சயின்ஸ்லாம். ஸோ அது இருக்கு அந்த மாதிரி. நெக்ஸ்ட் கார்டன் காலேஜ். ரைட். கார்டன் காலேஜ் ராவல்பிண்டி. இது வந்து மிஷினரி, கிறிஸ்டியன் மிஷினரி. இப்ப அது பாகிஸ்தான்ல. ஸோ மிஷினரிஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. கார்டன் காலேஜ் ராவல்பிண்டில இருக்கிறது ஒரு மிஷினரி, கிறிஸ்டியன் மிஷினரில இருந்து ஸ்டார்ட் ஆகி வந்தது இது. ஓகே. இது இது வந்து 1893ல வருது. இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. இது ஃபெர்குசன் காலேஜ் பூனா 1885. அடுத்தது சென்ட்ரல் இந்து காலேஜ் வந்து 1898ல வரும் இது. ஓகே. இது அன்னி பெசன்ட் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ரிப்பன் காலேஜ் கல்கட்டால வர இந்த காலேஜ் வந்து 1882ல வருது. ஓகே. ரிப்பன் காலேஜ் கல்கட்டா. ஓகே. இது டிக்கு வந்து சுரேந்திரநாத் பானர்ஜி. ரிப்பன் காலேஜ் சுரேந்திரநாத் பானர்ஜி. ஏன்னா அதுக்கப்புறம் இது சுரேந்திரநாத் காலேஜும் சேஞ்ச் ஆகும். அது லார்ட் ரிப்பன் அவர் தலைமையில வந்தது இது. சரி. அதுல வந்தது. இன்னொன்று ரிப்பன் காலேஜ் ஃபர்ஸ்ட் இருப்பாங்க. ஸோ இந்த கொஸ்டின் எதனா அட்லீஸ்ட் ஒரு 2 நமக்கு தெரியணும். அப்பதான் நம்மளால இதை மேனேஜ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன். 41st question. Which of the following statements are true? இது யூனிட் 6 லாஜிக்கல் ரீசனிங்ல வர கொஸ்டின். ஓகே. கம்ப்ளீட்டா இண்டக்டிவ் டிடக்டிவ் ஆர்கியூமெண்ட் பத்தின கொஸ்டின். எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. டிடக்டிவ் ஆர்கியூமெண்ட்னா ஜென்ரல்ல இருந்து ஸ்பெசிபிக் போகும். ஜென்ரலா ஆல்ரெடி ஒரு தியரி இருக்கும். அதுல இருந்து ஒரு ஸ்பெசிபிக் அப்சர்வ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகே. அதே மாதிரி இண்டக்டிவ் ஆர்கியூமெண்ட்னு சொல்றது ஸ்பெசிபிக் அப்சர்வேஷன். நிறைய விஷயத்தை அப்சர்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஜெனரல் தியரிக்கு நம்ம போறோம். இது இண்டக்டிவ் ஆர்கியூமெண்ட். ரைட். இப்ப என்ன கேட்டிருக்காங்க? which of the following statements are true? ஓகே. இதுல ஒண்ணா இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். the term validity applies only to deductive argument. இது கரெக்ட். எப்பயுமே டிடக்டிவ் ஆர்கியூமெண்ட்ல தான் நம்ம வேலிடிட்டி, இன்வேலிட் இந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். வேலிட், இன்வேலிட் எதுல யூஸ் பண்ணுவோம்னா டிடக்டிவ் ஆர்கியூமெண்ட்ல யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஜென்ரலா ஒரு விஷயம் ப்ரூவ் ஆயிருக்கு. இப்ப பறவைங்க இப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ப்ரூவனான ஒரு விஷயத்துல அதுக்கப்புறம் நம்ம ஒரு விஷயத்த அதுல ஸ்பெசிபிக்கான ஒரு விஷயத்த பார்க்கிறோம். அதுதான் டிடக்டிவ் ஆர்கியூமெண்ட். ஓகே. சோ இது கரெக்ட். நெக்ஸ்ட் டிடக்டிவ் ஆர்கியூமெண்ட் கேன் பி வீக் ஆர் ஸ்ட்ராங். இது கிடையாது. இண்டக்டிவ் ஆர்கியூமெண்ட் தான் வீக் ஆர் ஸ்ட்ராங்னு சொல்லுவோம். ஏன்னா இண்டக்டிவ்ன்றது நம்ம சில விஷயத்த அப்சர்வ் பண்ணி நம்ம ஒரு ஜெனரலுக்கு போறோம். நம்ம சம்டைம்ஸ் இப்ப நான் அந்த ஸ்வான்ஸ் பார்க்குறேன். ஏதோ ஒண்ணு பறவைய பார்க்குறேன். ஸோ எல்லா காக்காவும் இப்படிதான் இருக்கு. நான் ஒரு முடிவுக்கு போறது. அது எப்படி நம்ம கரெக்ட்ன்னு சொல்ல முடியுமா? மேபி நம்ம பார்க்காம விட்டதும் இருக்கலாம். அதுக்கு தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், இண்டக்டிவ் ஆர்கியூமெண்ட்ட ப்ராபபிள்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். நம்மளோட கன்க்ளூஷன் இதுல ப்ராபபிள் தான். ஏன்னா அதுல சில இது நம்ம பார்க்காம விடவும் வாய்ப்பு இருக்கு. ஆனா டிடக்டிவ பொறுத்தவரைக்கும் நம்ம சர்டைன்ன்ற வார்த்தைய சொல்லுவோம். சர்டைன்னா ஜெனரலா ப்ரூவனான விஷயத்துல இருந்தா நான் போய் ஒரு விஷயத்த பார்க்குறேன். ஸோ இதுல சர்டைன்ன்ற வார்த்தை சொல்லுவோம்.
சோ இது தப்பு. அடுத்தது, in an inductive argument, if the premises are true, the conclusion must also be true. இது தப்பு. இது டிடக்டிவ் ஆர்குமெண்ட்க்கு தான் இது ரைட். ஏன்னா ப்ரூவனான விஷயத்துல இருந்து நம்ம போறோம். இது இண்டக்டிவ் அப்படி கிடையாது. ஏன்னா இது ப்ராபபிள் தான். ஓகே. ஆல் இண்டக்டிவ் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் ஈதர் வேலிட் ஆர் இன்வேலிட். டிடக்டிவ் ஆர்குமெண்ட் தான் வேலிட் இன்வேலிட். இது கிடையாது. ஸோ இதுவும் தப்பு. ஸோ வெறும் ஆன்சர் இதுல ஏ மட்டும்தான் ரைட். ரைட்டா? ஸோ இண்டக்டிவ் டிடக்டிவ் ஆர்குமெண்ட்ஸ் நமக்கு லாஜிக்கல் ரீசனிங்ல இருக்கும். கொஞ்சம் தெளிவா படிச்சுட்டு போங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட். அடுத்த கொஸ்டின் 42nd. இதுல இதுவும் லாஜிக்கல் ரீசனிங்ல வர ஒரு கொஸ்டின். ஓகே, ப்ரப்போசிஷன் கொடுத்திருக்காங்க, இதோட அப்வர்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த லாஜிக்கல் ரீசனிங்லயே நமக்கு லாஜிக்கல் ஈக்குவலன்ஸ், இந்த சென்டென்ஸுக்கு இந்த சென்டென்ஸ் ஈக்குவலன்ஸா, அதுதான். ஒரு சென்டென்ஸையே வேர்டை மாத்தி கொடுத்தாலும் ஆனா ரெண்டும் சொல்றது இல்லையா, அந்த மீனிங் வந்து சேமா இருக்கா, அதுதான் லாஜிக்கல் ஈக்குவலன்ஸ். அதுல அப்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட் இங்க கொடுத்திருக்காங்க இல்லையா, இது முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது தெரிஞ்சா மட்டும்தான் இங்க நீங்க டச் பண்ணவே முடியும். அப்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட் எதுக்கு நம்ம இங்க தேவைப்படும்னா, அப்வர்ஸ்ங்கிறது லாஜிக்கல் ஈக்குவலன்ஸ் கண்டுபிடிக்கிற இடத்துல தேவைப்படும். ஒண்ணுமே இல்ல. நமக்கு லாஜிக்கல் ரீசனிங்க பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? ஏ, இ, ஐ, ஓ. இது ஆல், இது நோ, இது சம், இது சம் நாட். இதுதான் ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன் நம்ம சொல்றோம். இந்த ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன்ல தான் இது ரிலேஷன்ஷிப்பை நம்ம கண்டுபிடிக்கிறோம். இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கு, அந்த ரிலேஷன்ஷிப் இது ட்ரூவா இருந்தா இது எப்படி இருக்கு, ஃபால்ஸா இருக்கா, அந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? இந்த லாஜிக்கல் ஈக்குவலன்ஸ் சொல்ற இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி வர இந்த சென்டென்ஸ் மாறி வரும்போது இது ஈக்குவலண்டா இருக்கா, அது சொல்ற மீனிங் ஈக்குவலண்டா இருக்கா பாக்குறோம். இதோட லாஜிக் மட்டும் நான் சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்வர்ஸ் வந்தா என்ன பண்ணணும்னா, குவான்டிஃபையர் நம்ம சொல்றோம். ஆல், நோ, சம், சம் நாட். இததான் குவான்டிஃபையர் சொல்லுவோம். ஆல் வர இடத்துல நோன்னு வரணும். நோ வந்தா ஆல் வரும். அந்த மாதிரி அது மாறணும். அடுத்தது சம் வந்தா சம் நாட் வரணும். சம் நாட் வந்தா சம் வரணும். இதுதான் அதோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது 2 ஸ்டெப் பண்ணணும் அப்வர்ஸ்க்கு நம்ம. ஆல் வந்தா நோவா மாத்தணும். சம் வந்தா சம் நாட். சம் நாட்னா சம், அந்த மாதிரி மாத்தணும். அது ஒண்ணு. 2வது என்ன பண்ணுவோம்னா, நம்ம இந்த மாதிரி சொல்றோம் இல்லையா, ஆல் monkeys ஆர் primates-ன்னு. இதுல ஆளுங்கிறத ஓகே நம்ம குவான்டிஃபையர் சொல்லுவோம். இந்த மங்கிங்கிறத நம்ம சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ரைட்டா? இந்த பிரிமேட்டுங்கிறத ப்ரெடிகேட்னு நம்ம சொல்லுவோம். இந்த ப்ரெடிகேட் வருது இல்லையா, கடைசி வேர்ட். அந்த கடைசி வேர்ட்ல நாட் ஆட் பண்ணணும். ப்ரெடிகேட்ல என்ன ஆட் பண்ணணும்? நாட் ஆட் பண்ணணும். இதுதான் 2வது ஸ்டெப். ஸோ அப்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு? 2 விஷயம் நம்ம பண்ண வேண்டியது இருக்கு அப்வர்ஸ் கண்டுபிடிக்க. ஃபர்ஸ்ட் அதோட குவான்டிஃபையரை மாற்றணும். ஆல்னா நோ, சம்னா சம் நாட். அதே மாதிரி சம் நாட்னா சம், நோனா அந்த மாதிரி மாற்றணும். அடுத்தது 2வது ஸ்டெப்பு, அதுல இருக்கிற ப்ரெடிகேட்ல நாட் ஆட் பண்ணணும். இதுதான் ஸ்டெப் 1, ஸ்டெப் 2. இதுதான் அப்வர்ஸ்ல நம்ம பண்றது. இது ஸ்டெப் 1 இப்படி பண்றது. ஸ்டெப் 2 என்ன பண்ணணும்? ப்ரெடிகேட்ல நாட் ஆட் பண்ணணும். ஓகே, இப்ப இந்த சம்ம இப்ப சால்வ் பண்ணலாமா? இப்ப நல்லா புரியும் இப்ப நம்ம பண்ணும்போது. ஸோ இதுதான் அப்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட். கன்ஃபியூஸ் ஆகவே ஆகாதீங்க எக்ஸாம்ல. ஏன்னா லாஜிக்கல் ஈக்குவலன்ஸ் கண்டுபிடின்னு சொன்னாலும் இந்த மாதிரி இது அப்வர்ஸா இருந்துச்சா, இந்த மாதிரி அப்வர்ஸ்ல மாறுற ஸ்டேட்மெண்ட் ரெண்டுமே சேம் தான். லாஜிக்கலா அது ஈக்குவலன்ட் தான். ரைட்டா? இப்ப நான் சொல்றேன். இப்ப இப்ப நம்ம கண்டுபிடிப்போம் இல்லைங்க. இப்ப அப்வர்ஸ்ல நம்ம கண்டுபிடிச்சிருவோம். இப்ப ஆல் monkeys ஆர் primates. ஆல் monkeys வந்தா நான் என்ன சொன்னேன்? ஆல் வர இடத்துல நோ வரணும். பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு. இதுக்கு ரொம்ப கன்ஃபியூஸே ஆக வேணும். primates வர ப்ரெடிகேட்ல நான் primatesன்னு ஆயிடுச்சு. அவ்வளவுதான். இதுதான் அப்வர்ஸோட ரூல். ஸோ ஏக்கு 4 வந்துருச்சு. இங்க எங்க ஏக்கு 4 இருக்கு? இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. ஓகே, 1, 2 இல்ல 4 தான் ஆன்சர். அடுத்தது பி பார்ப்போம். சம் monkeys ஆர் primates. சம் வந்தா என்ன வரும்? சம் நாட் வரணும். பிரிமேட் இடத்துல நான் ஆட் ஆகும். அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும்.
இப்போ என்ன பண்ண போறோம் நம்ம? பிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ரைட்டா? இப்போ சம் monkeys ஆர் நாட் நான் பிரைமேட்ஸ். இங்க சம் நாட் வந்துருச்சா? இப்ப சம் வந்தா என்ன வரணும்? சம் நாட் வரணும். இந்த பிரெடிகேட் பிரைமேட் இடத்துல நான் ஆட் ஆவணும். அப்பன்னா பிக்கு 1 தானே. இப்ப பிக்கு 1 எங்க இருக்கு? இங்க இருக்கு. அப்ப ஆன்சர் வந்து 4. அவ்வளவு. எக்ஸாம்ல வந்து இவ்ளோ கூட கன்ஃப்யூஸ் ஆக வேணாம். ஒரு 2 பண்ணாலே நமக்கு மேட்ச் த ஃபாலோயிங்ல ஆன்சர் தெரிஞ்சிரும். ரைட்டா? சம் வந்தா சம் நாட் வரணும். கடைசியில இருக்கிற அந்த பிரெடிகேட் சொல்றோம் இல்லையா? அதுல நாட் ஆட் ஆவணும். அது ஆட் ஆனா மட்டும் தான் அத நம்ம அப்வர்ஷன் ஸ்டேட்மெண்ட்ன்னு சொல்லுவோம். அப்வர்ஷன்ங்கிறது அப்வர்ஷன் வந்துருச்சுன்னா ஈக்வலன்ட் ஸ்டேட்மெண்ட் தான். 2 ஸ்டேட்மெண்ட் ஈக்குவல் தான். ரைட்டா? இப்ப ஆல் monkeys ஆர் பிரைமேட்ஸ்ன்னு சொன்னாலும், நோ monkey இஸ் நான் பிரைமேட் சொன்னாலும், ஆக்சுவலா 2மே கன்வே பண்ற மீனிங் சேம் தான். ரைட்டா? அடுத்தது சம் monkeys ஆர் நாட் பிரைமேட்ஸ்னா, இங்க சம் நாட் வந்தா நமக்கு சம்முன்னு வரப்போகுது. அவ்வளோதான். ரைட்? சம் monkeys ஆர் நான் பிரைமேட். இங்க சம் நாட் சம்ம தூக்கிரணும். இங்க பிரைமேட்டுக்கு நான் ஆட் பண்ணிடணும். அவ்வளோதான். நோ monkeys ஆர் பிரைமேட்ஸ் வந்தா என்ன ஆகும்? நோ வர இடத்துல ஆல் வரும். பிரைமேட்ஸ் வர இடத்துல நான் ஆட் ஆகும். புரிஞ்சிருச்சா? ஸோ அப்வர்ஷன் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த கொஸ்டின். 43rd கொஸ்டின் இது. ம். A man denies that he is a religious person, therefore he must be heretic. இந்த ஹெரிட்டிக்ன்ற வேர்ட் தெரிஞ்சா மட்டும் தான் இங்க நம்ம இந்த கொஸ்டின கரெக்ட்டா பண்ண முடியும். ஹெரிட்டிக்னா என்னன்னா, இப்போ ஒரு ரிலிஜியன்ல இப்படிதான் இருக்கணும்னு சில விஷயம் சொன்னத, இவங்க வந்து அத டினை பண்றது. இல்ல, இல்ல. எனக்கு அதெல்லாம் எனக்கு அது சரியா படல. அந்த மாரி யோசிக்கிறவங்க அவங்க. ரைட்டா? அததான் எரிட்டிக்ன்னு நம்ம சொல்லுவோம். இது ஆக்சுவலா கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆற ஒரு இடம் தான். ஏன்னா இதுக்கு ஆன்சர் வந்து ஃபால்ஸ் ஆல்டர்னேட்டிவ். ஓகே. இது நம்மளோட யூனிட் 6 ஓட ஃபாலசி கொஸ்டின். யூனிட் 6 லாஜிக்கல் ரீசனிங்ல ஃபாலசி கொஸ்டின் இது. ரைட். இது ஃபால்ஸ் ஆல்டர்னேட்டிவ்னா ஃபர்ஸ்ட் ஃபால்ஸ் ஆல்டர்னேட்டிவ்னா என்னன்னு சொல்றேன். உங்களுக்கு நமக்கு 2 ஆப்ஷன் மட்டும் தான் கையில குடுப்பாங்க. ஆக்சுவலா பாசிபிளா நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஆனா நம்ம கையில ஒரு 2டே 2 மட்டும் இருந்தா, அததான் ஃபால்ஸ் ஆல்டர்னேட்டிவ் சொல்லுவோம் நம்ம. ஓகே. பட் ஆக்சுவலா இது ரொம்ப கனெக்ட் ஆகல. பட் அடுத்த 3 பார்க்கும்போது இது ஓகே கொஞ்சம். ஒத்து போகுது. அதுதான் ரைட். இப்ப ஹேஸ்டி ஜெனரலைசேஷன் சொல்றது என்னன்னா, நம்ம கிட்ட இருக்கிற அந்த நம்ம பார்த்த சில விஷயம் ஆக்சுவலா போதுமானதா இல்ல. ஆனா அத வச்சே நம்ம ஒரு முடிவுக்கு ஓகே. அததான் ஆஸ்டி ஜெனரலைசேஷன் சொல்லுவோம். இந்த போஸ்ட் ஹாக்ங்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, நம்ம ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா, இப்போ ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு போய் வேலை கிடைச்சுச்சுன்னா, அவனுக்கு ட்ரெஸ்ஸால தான் வேலை கிடைச்சுச்சு. இதால தான் எனக்கு அது நடந்துச்சுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அதுதான் போஸ்ட் ஹாக்ன்னு சொல்லுவோம். இந்த ஆட் ஹாமினம்ன்னு சொல்றது என்னன்னு சொல்லுவோம்னா, ஒண்ணு சொல்றான்னா, அவன் அந்த ஆர்கியூமென்ட்ட விட்டுட்டு அவனையே இவன் இந்த மாரி ஆளு, அந்த மாரி அவன பேசுறது. அததான் ஆட் ஹாமினம்ன்னு சொல்றது. சரியா? அந்த பெர்சனையே தாக்குறது. அதுல இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஃபால்ஸ் ஆல்டர்னேட்டிவ் கொஞ்சம் ஒத்து போகுது. அவ்வளோதான். இதுல என்ன சொல்றாங்கன்னா, எ மேன் டினைஸ் தட் ஹி இஸ் எ ரிலிஜியஸ் பெர்சன். நான் வந்து ரிலிஜியஸ் பெர்சன் கிடையாது. எனக்கு அவங்களோட எந்த இதுவும் எனக்கு பிடிக்காது. அவங்க சொல்றதெல்லாம் எனக்கு வந்து தப்பா படுதுன்னு கூட சொல்ல முடியாது. அதெல்லாம் எனக்கு ஒத்துக்க முடியல. அது ஒரு ரீசனா சொல்றான் அவன். நான் இப்படி இருக்கிறதுக்கு இப்படி காரணம். ஆனா ஒரு ஒரு பெர்சன் வந்து ரிலிஜியஸா இல்லன்னா, இதுக்கு நெறைய காரணம் இருக்கு. இல்லையா? அவன் கடவுள் நம்பிக்கை இல்லாதவனா இருக்கலாம். இல்ல எந்த மதமும் உனக்கு பிடிக்காததா இருக்கலாம். ஸோ நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் இவன் வந்து அந்த ஐடியாலஜி புரியல. எனக்கு அவங்க இது புடிக்கல. அந்த மாரி அத நான் ஒண்ணு சொல்றேன். ரைட். ஸோ இது கொஞ்சம் இதுக்கு ஒத்து போது அவ்வளதான். அதனால இத நம்ம ஃபால்ஸ் ஆல்டர்னேட்டிவ் சொல்றோம். பட் இதுதான் ரீசன். நெக்ஸ்ட் கொஸ்டின். மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. ரைட்? லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2 இது வந்து கான்டெக்ஸ்ட் ஆஃப் லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ். இது நம்மளோட யூனிட் 1 டீச்சிங் ஆப்டிட்யூட்ல வர கொஸ்டின். ஓகே. ஸோ இந்த கொஸ்டின பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஆப்ஷன். ஆக்டிவ் லேர்னிங்னாலே என்னன்னா, இதுல எல்லாமே தெரியணும்ன்ற அவசியம் இல்ல. ஒண்ணே ஒண்ணு நான் சொல்லி தரேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்சர்வேஷனல் லேர்னிங் ஒண்ணு இருக்கு இல்லையா? இது ஆல்பர்ட் பந்தூரா சைக்காலஜிஸ்ட்ல சொல்லியிருப்பாரு. ரொம்ப இம்பார்ட்டன்ட். லேர்னிங் பை இமிடேஷன் அவ்வளோதான். ஒருத்தவங்கள அப்சர்வ் பண்ணி நம்ம கத்துக்கிற லேர்னிங்க தான் லேர்னிங் பை இமிடேஷன் சொல்லுவோம். டிக்கு 3 வருது. ரைட். இங்க தான் டிக்கு 3 இருக்கு. ரைட். அதே மாரி இங்கேயும் இருக்கு. நம்ம அடுத்தது பார்க்கும்போது அது புரியும் அதுக்கு. ஸோ இது மாரி ஒண்ணு ஒண்ணா தெரிஞ்சத வச்சு கூட கனெக்ட் பண்ணுங்க.
ரைட். இப்ப ஆக்டிவ் லேர்னிங் இப்ப நமக்கு இந்த 2த்துக்குள்ள தான் வந்துட்டோம் இப்ப நம்ம. இப்போ ஒண்ணு ஏக்கு 2 வரணும், ஏக்கு 4 வரணும். அத மட்டும் இப்ப பாருங்க. ஆக்டிவ் லேர்னிங்ன்றது ஸ்டூடண்ட்ஸ் டூயிங் திங்ஸ் அண்ட் நோயிங் வாட் ஆர் தே டூயிங். ஓகே. ஸ்டூடண்ட்ஸ் டூயிங் திங்ஸ். அவங்களுக்கு தெரியுது. நான் என்ன பண்றோன்றத அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறாங்க இல்லையா? அதுதானே ஆக்டிவ் லேர்னிங். ஆக்டிவா கத்துக்கிறது. சரி 4 என்ன இருக்கு? டூயிங் அண்ட் லேர்னிங் ஆஸ் பெர் சர்கம்ஸ்டன்சஸ் கிடையாது. ஓகே. ஆஸ் பெர் சர்கம்ஸ்டன்சஸ் கத்துக்கிறது எது? சிச்சுவேட்டட் லேர்னிங். சிச்சுவேட்டட் லேர்னிங்ன்றது இப்போ ஒண்ணு குக்கிங் கத்துக்கிறோம்னா, அத பண்ணியே கத்துக்கிறது. அந்த இடத்திலேயே கத்துக்கிறது. அதுதான் ஆஸ் பெர் சர்கம்ஸ்டன்சஸ். ரைட்டா? அந்த சமயத்துல நம்ம கத்துக்கிறது சிச்சுவேட்டட் லேர்னிங் நம்ம சொல்லுவோம். ஸோ கொலாபரேட்டிவ் லேர்னிங்ன்னு சொல்றது 2 ஆர் மோர் ஸ்டூடண்ட்ஸ் லேர்ன் டுகெதர். ஆக்சுவலா ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். ரைட். ஸோ இது கரெக்ட்டா புரிஞ்சு படிங்க. அதுதான் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இந்த மாரி மேத்ஸ் கொஞ்சம் ஈஸியாவும் கேட்பாங்க. ஃபைண்ட் த நம்பர் தட் கேன் ரீப்ளேஸ் கொஸ்டின் மார்க் இன் த சீரிஸ் கிவன் பிலோ. இந்த மாரி வந்தா அது எப்படி ஆக்சுவலா இது இன்னொரு கொஸ்டின் பேப்பர்லயும் பார்த்தேன். ஸோ இந்த கொஸ்டின இது எப்படி பண்ணியிருக்காங்கன்னா 9 - 8 என்னது 1. ரைட்டா? இப்ப 13 - 9 பண்ணும்போது 4 வரும். அப்புறம் 22 - 13 பண்ணும்போது 13 - 9 4 வருமா? 22 - 13 9 வரும். ஸோ இந்த மாரி அத சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு வரும். இது 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர் அந்த மாதிரி இது கனெக்ட் ஆயிருக்கு. ரைட்டா? இந்த மாரியே கனெக்ட் ஆகும்போது இந்த இடத்துல நமக்கு 25 5 ஸ்கொயர் இந்த இடத்துல வரும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம்? 38 + 25 நம்ம இங்க ஆட் பண்றோம். ஆட் பண்ணும்போது நமக்கு 63 ஆன்ஸர் வருது. அவ்வளோதான். ஸோ இத கொஞ்சம் நீங்க பண்ணி பாருங்க. இது புரிஞ்சிரும். ரொம்ப ஈஸி தான் இது. ஓகே. இப்ப 38 - 22 நம்ம பண்ணோம்னா, நமக்கு 16 வருது அந்த இடத்துல. அப்ப இது 4 ஸ்கொயர். இப்பன்னா அடுத்தது வர்றது 5 ஸ்கொயரா தானே இருக்கும். 5 ஸ்கொயர் 25. ஸோ 38 ஓட 25 ஆட் பண்ணணும். புரிஞ்சுச்சா? இப்ப மேத்ஸ் சம்மும் கஷ்டமா இருக்கும்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலா ஈஸியா தான். ரைட். நெக்ஸ்ட் இதுல காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின் எப்பயுமே நமக்கு பேப்பர் 1ல கடைசியா வரும். இந்த கொஸ்டின் ஆக்சுவலி ஈஸியா தான் இருக்கு. அத கரெக்ட்டா படிச்சுட்டு புரிஞ்சு பண்ணுங்க. 2 ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு இந்த பேசேஜ ஃபுல்லா படிச்சுட்டு போங்க. இல்லன்னா இத கூட படிக்கலாம். விச் ஆஃப் தீஸ் பிராக்டிசஸ் இஸ் அட்வைஸ்ட் இன் த பேசேஜ். இப்படி கேட்டிருக்காங்களா? இப்ப படிச்சு பாருங்க. இப்ப நமக்கு தெரியும். ஓ! இந்த கொஸ்டின் தான் நமக்கு தேடுறோம். இதுல எந்த பிராக்டிஸ அட்வைஸ் பண்றாங்க. இத படிச்சு பாருங்க இந்த இடத்துல. ஸ்கூல் ஏஜ் பீரியட் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்டெடி growth யூசுவலி வித் ஃபியூவர் ஃபீடிங் ப்ராப்ளம்ஸ் தேன் during toddler and preschool years. A natural increase in appetite is responsible for an increase in food consumption. The child's growing independence leads to a gradual transfer of control of food selection from the parent to the child. Parents or caretakers should provide nutrition education for their children as being role models. Parents should encourage the child to eat appropriate portion size, eating a variety of foods and trying new foods. ஆக்சுவலா இது கூட இதுல வர வாய்ப்பு இருக்கு. ட்ரையிங் நியூ ஃபுட்ஸ். நியூ ஃபுட் ஷுட் பி ட்ரைட். ஏன்னா அந்தந்த வயசுக்கு ஏத்த மாரி அந்த குழந்தைக்கு அதுக்கான ஒரு ஊட்டச்சத்து இருக்கிற நியூட்ரியன்ட்ட குடுக்கணும் இல்லையா? ஸோ அந்த மாரி நியூவா ட்ரை பண்ணணும். இதுவும் இருக்கு. So negative behavior such as using food as an emotional coping mechanism as a reward should be discouraged. Parents should establish in children healthy eating habits for lowering the risk for nutrition related chronic disease. Right? ஸோ பிட்வீன் த ஏஜ் இது போதும் நமக்கு. இதுல இது வரவும் வாய்ப்பு இருக்கு. பட் ஆக்சுவலா இங்க யுஜிசி குடுத்தது இது. பிரேக்ஃபாஸ்ட் ஷுட் நாட் பி ஸ்கிப்டுன்னு குடுத்துருக்காங்க. இது ஓவராலா இந்த என்ன பண்ணியிருக்கு ஃபுல் பேசேஜ்ல வந்தது. ஸோ அதனா ஒரு தடவ படிச்சு பார்த்துட்டே பண்ணுங்க. ரைட்டா? நெக்ஸ்ட் டியூரிங் ஸ்கூல் ஏஜ் இயர்ஸ் ஃபீடிங் ப்ராப்ளம்ஸ் ஆர் லெஸ் ஆஸ் கம்பேர்டு டூ. இப்ப இந்த இடத்துல நம்ம படிச்சோம். இல்ல இந்த இந்த சமயத்துல அந்த குழந்தைங்க இது பண்ணுது. இல்லையா? இதுல நம்ம படிச்சோம். ஸோ அந்த இடத்துல வரும். ப்ரீ ஸ்கூல் இப்ப டாட்லர் அண்ட் ப்ரீ ஸ்கூல் இயர்ஸ். ஸ்கூல் ஏஜ் இயர்ஸ் தான் ரொம்ப பிரச்சனையா இருக்கு. டாட்லர் அண்ட் ப்ரீ ஸ்கூல் நம்ம இங்க படிச்சோம். மேலேயே இந்த இடத்துல படிச்சோம் நம்ம. இதோ இருக்கு பாருங்க. டாட்லர் அண்ட் ப்ரீ ஸ்கூல் இயர்ஸ். ரைட். ஸோ இந்த மாதிரியும் வரும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆக்சுவலா கீழ இருந்துச்சா? ஓவரால் பேசேஜாவும் இருந்துச்சு. அந்த மாதிரி. நெக்ஸ்ட் 3rd கொஸ்டின் எப்படி கேட்கறாங்க? விச் ஆஃப் த ஃபாலோயிங் குரூப்ஸ் கேன் டெவலப் ஈட்டிங் டிஸார்டர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இங்கேயே இருக்கு. பிட்வீன் த ஏஜ் ஆஃப் 8 to 11 சம் கேர்ள்ஸ் மே பி அட் ரிஸ்க். ஸோ கேர்ள்ஸ் ஃப்ரம் ஏஜ் 8 to 11 இயர்ஸ். ரைட்டா? ஸோ அந்த ஆக்சுவலா பேசேஜ் இது கொஞ்சம் ஈஸியா இருக்கு. சம்டைம்ஸ் நமக்கு வர பேசேஜ்ல ஏன்னா டிஃபிகல்ட் வேர்ட்ஸ் ஆட் ஆயிருக்கும். ஸோ கொஞ்சம் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனும் டைம் கிடைக்கும்போது பிராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. ஏன்னா 10 மார்க் இருக்குன்றது பெரிய விஷயம். ஒவ்வொரு மார்க்கும் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஆஸ் பர் த கிவன் பேசேஜ் சில்ட்ரன் கேன் அக்வயர் நியூட்ரிஷன் எஜுகேஷன் ஃப்ரம் பேரண்ட்ஸ் அண்ட் கேர் டேக்கர்ஸ் சின்ஸ் தே ஆர். ஏன் அதனால இவங்க தான் ரோல் மாடல்ஸ் மாதிரி. இப்ப பேரண்ட்ஸ் நல்லா சாப்பிட்டா அதுதான் இங்க நம்ம படிச்சோம். இந்த இடத்துலயே படிச்சோம் நம்ம.
ஓகே. இந்த இடத்துலயே நம்ம படிச்சோம். பேரண்ட்ஸ் ஷுட் எஸ்டாப்ளிஷ் இன் சில்ட்ரன் ஹெல்தி ஈட்டிங் ஹேபிட்ஸ் ஃபார் லோவரிங் த ரிஸ்க் ஃபார் நியூட்ரிஷன் ரிலேட்டட். ஸோ இங்க ரோல் மாடலா இருக்கணும்ன்றதையும் நம்ம இங்க படிச்சோம். ரைட். ஸோ இது அடுத்தது நெக்ஸ்ட் ஒன். The diet choice of children to a large extent are influenced by. இதோ இங்கே இருக்கு. Though media influenced. So media influenced diet choices of children. Parents should know nutritional fact and suggest to their children. Government should regulate advertisement aimed at இது. Parents should give healthful breakfast at home before sending children to school. ஸோ அதனால தான் அங்க ஃபர்ஸ்ட்டுக்கும் குடுத்துருக்காங்க. ஏன்னா ஓவரால் பேசேஜ் பார்க்கும்போது இது கரெக்ட். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் குடுக்கறது இம்பார்ட்டன்ட். இதுவும் இருக்கு இந்த இடத்துல. ரைட்டா? ஸோ இது ஓவரால் பேசேஜ்ன்ற கொஸ்டின் வந்துச்சுன்னா, ஃபுல் பேசேஜ் ஒரு தடவ படிச்சு புரிஞ்சுக்கிறது நல்லது. இல்ல இந்த மாரி கொஸ்டின்ஸ் வரும்போது, கொஸ்டின படிச்சுட்டு மேல போனாலும் ஓகே. ஓகே. எது உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கோ பண்ணுங்க. ஆனா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கண்டிப்பா பிராக்டிஸ் தேவ. நமக்கு எப்பயுமே இந்த மாரி ஈஸியா வரும்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் டஃப்பாவும் வரும். ரைட். இப்ப நெக்ஸ்ட் ஒரு ரெஸ்பான்ஸ் ஷீட் இது. வேற ஒரு சப்ஜெக்ட் இது. ஸோ இதுல எப்பயும் போல நமக்கு 5 கொஸ்டின் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். பட் இதுல சிட்டி குடுத்துருக்காங்க. பெர்சன்டேஜ் ஆஃப் இல்லிட்ரேட் பாப்புலேஷன் குடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டா பெர்சன்டேஜ் வச்சு வர்றது. ரைட். இதெல்லாம் நம்ம கடைசி ஒரு 2 டேஸ் கம்ப்ளீட்டா டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் மேத்ஸ் பார்ப்போம். ஓகே. 5 கொஸ்டின்ஸ் இதுவும் சும்மா இல்ல. 10 மார்க் அட்லீஸ்ட் ஒரு 2 கொஸ்டின் நம்ம இதுல ட்ரை பண்ணணும் எப்பயுமே. அப்படியெல்லாம் விட்டுட்டு வரக்கூடாது. ரைட். நெக்ஸ்ட் ஒன். இது இஃப் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆல் பேர்ட்ஸ் ஆர் எக் லேயிங் அனிமல்ஸ் இஸ் given as true, which of the following statements can be inferred to be false? இது இந்த ஸ்கொயர் ஆஃப் ஆப்போசிஷன்ல வர்றது. இது ஏ, இது இ, இது ஐ, இது ஓன்னு நம்ம சொல்லுவோம். இது ஆல், இது நோ, இது சம், இது நம்ம சம் நாட்னு சொல்லுவோம். எப்பயுமே இங்க ட்ரூவா இருந்துச்சுன்னா ரைட் கான்ட்ரடிக்டரின்னு சொல்லுவோம். இங்க ஃபால்ஸா தான் இருக்கும். ரைட். அதே மாதிரி இங்க ட்ரூவா இருந்தா நோலையும் ஃபால்ஸ் வரும். ஓகே. இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி இங்க ட்ரூவா இருந்தா கீழே ட்ரூ தான் வரும். ஏன்னா நமக்கு சப்பால்ட்னு ஒண்ணு இருக்கும். ட்ரூலி டவுன்வர்ட்ஸ். இங்க ட்ரூ இருந்தா கீழேயும் ட்ரூ இருக்கும். ஆனா கீழே ஃபால்ஸ் இருந்தா மேல ஃபால்ஸ் தான் வரும். ஏன்னா இது ஃபால்ஸ்லி அப்வர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ரைட். இந்த ஸ்கொயர் ஆஃப் ஆப்போசிஷன் இத கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. இதுல வரும். இப்ப என்ன கேட்டிருக்காங்க? ஆல் ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா இருந்தா எதெல்லாம் ட்ரூவா எதெல்லாம் வந்து ஃபால்ஸா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. நோங்கிறது ஃபால்ஸா இருக்குமா? கரெக்ட். இது சம் நாட்ங்கிறது கான்ட்ரடிக்டரி. இதுவும் ஃபால்ஸா தான் இருக்கும். நெக்ஸ்ட் நோ பேர்ட்ஸ் ஆர் எக் லேயிங் அனிமல்ஸ். எப்பயுமே நோ ஸ்டேட்மெண்ட் என்ன ஆகும்? அது சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் மாறுறது ரிவர்ஸ்ன்னு சொல்லுவோம். நோ ஸ்டேட்மெண்ட் ரிவர்ஸ் ஆனாலும் சேம் தான். அதனால இதுவும் வரும். சம் பேர்ட்ஸ் ஆர் நான் லெக் லேயிங். அதே தான் இங்கேயும் கொடுக்கும். சம் பேர்ட்ஸ் ஆர் நான் எக் லேயிங் அனிமல்ஸ் இது. இதுவும் நாட்டு மாதிரி தான். ஓகே. சம் பேர்ட்ஸ் ஆர் நான் எக் லேயிங் அனிமல்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இந்த. ரைட். ஸோ இது எல்லாமே இதுக்குள்ள சேர்றது தான். இது கொஞ்சம் இதை பார்த்துக்கணும். இது ஆல் பேர்ட்ஸ் ஆர் எக் லேயிங் அனிமல்ஸ். இது ஃபால்ஸ்ல வர்றது. எதெல்லாம் ஃபால்ஸ் வரும்னு கேட்டிருக்கிறது. ரைட். ஸோ இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே. பட் இது 3 ரைட்டு. பட் இது கொஞ்சம் யோசிக்கணும். ரைட். நெக்ஸ்ட் ஒன். Which of the following can neither both be true or nor can both be false? ரைட். எப்பயுமே வந்து 2மே ட்ரூ இல்ல, 2மே ஃபால்ஸ் இல்லன்றது என்னன்னா, அது பேர் நம்ம கான்ட்ரடிக்டரின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. 2மே இது மட்டும் ஸ்கொயர் ஆஃப் ஆப்போசிஷன் நமக்கு தெரியணும். மேல இருக்க ஏ, இ, ஐ, ஓனா இங்க இருக்கிறத நம்ம கான்ட்ரரின்னு சொல்லுவோம். ரைட்டா? மேல இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கான்ட்ரரின்னு சொல்லுவோம். மேல இருக்கிறத கான்ட்ரரி சொல்லுவோம். கீழ இருக்கிறத சப் கான்ட்ரரின்னு சொல்லுவோம். ஓகே. இத எழுதுறேன். மேல இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கான்ட்ரரி. கீழ இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சப் கான்ட்ரரின்னு சொல்லுவோம். ரைட்டா? இந்த சைடுல இருக்கு இல்லையா? இந்த டயகனல் இத தான் நம்ம கான்ட்ரடிக்டரின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப அது ரிலேட்டட் தான் இந்த சம். கான்ட்ரடிக்டரியில தான் எப்படி இருக்கும்னா, 2மே ட்ரூவாவும் இருக்காது, 2மே ஃபால்ஸாவும் இருக்காது. ஏன்னா ஒண்ணு ட்ரூ, ஒண்ணு ஃபால்ஸ் கண்டிப்பா இருக்கும். அதுதான் கான்ட்ரடிக்டரி. ஓகே. இப்ப ஆல் வந்தா,
ஆலோட கான்ட்ரடிக்டரி என்ன? சம் நாட் தான் ஆலோட கான்ட்ரடிக்டரி. இப்ப சம் நாட் இருக்கா பாருங்க. இங்க இருக்கு. சம் டக்ஸ் ஆர் நாட் பேர்ட்ஸ். அப்ப ஏவும் டியும் இருக்கா? இங்க இல்ல. ஓகே. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? நோக்கு சம்மு வந்து கான்ட்ரடிக்டரி. அது இருக்கா பாருங்க. நோ டக்ஸ் ஆர் பேர்ட்ஸ். சம் டக்ஸ் ஆர் பேர்ட்ஸ். இருக்கு இல்லையா? அப்ப பியும் சியும் இருக்கா? இதுதான் ஆன்சர். ஆக்சுவலா இதுவும் கான்ட்ரடிக்டரி தான். ஆனா இங்க குடுக்கல. ஏவும் டியும். பியும் சியும் மட்டும் தான் இருக்கு. அதனால பி அண்ட் சி தான் ஆன்சர் இங்க. ரைட்? ஒரு தடவ படிச்சுட்டு போங்க. இதுல அதே மாரி போத் கேன் பி ட்ரூ டுகெதர். போத் கேனாட் பி ஃபால்ஸ். அந்த மாரி ஒண்ணு இருக்கு இதுல. ரைட்டா? சப் கான்ட்ரரின்னு எடுக்கும்போது 2மே ட்ரூவா இருக்கலாம். போத் கேன் பி ட்ரூன்னு சொல்லுவோம் நம்ம அது. இது அதுக்கு ஆப்போசிட்டா மேல வரும். அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே இல்ல. எப்பயுமே கீழ இருக்கிறது போத் கேன் பி ட்ரூன்னு சொல்லுவோம். போத் கேன் பி ட்ரூ. ஓகே. இதுக்கு ஆப்போசிட்டா சொல்லுவோம். போத் கேனாட் பி ஃபால்ஸ். கேனாட் பி ஃபால்ஸ். கேனாட். ஓகே. இது வந்து சப் கான்ட்ரரியோட ஒரு மெயினான ஒரு பிரின்சிபல் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். போத் கேன் பி ட்ரூ, போத் கேனாட் பி ஃபால்ஸ். இப்படி இருக்கக்கூடாது. இதுக்கு ஆப்போசிட்டா தான் கான்ட்ரரில இருக்கும். இதையே நீங்க ஆப்போசிட்டா எழுதணும். கேன் வந்தா கேனாட். போத் கேனாட் பி ஃபால்ஸ். ட்ரூ. போத் கேன் பி ட்ரூ. மாரி. ஸோ இது கொஞ்சம் படிச்சுட்டு போங்க. கான்ட்ரரி, சப் கான்ட்ரரி பத்தி. ஏன்னா உங்களுக்கு அதுலருந்து வரவும் வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் ஃபங்ஷன்ஸ் ஆஃப் ரிசர்ச் டிசைன் ஆர் இது நம்மளோட யூனிட் 2 ரிசர்ச் அப்ளிகேஷன். ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் இந்த ரிசர்ச் டிசைனுங்கிறது என்னன்னா ப்ளூ பிரிண்ட் தான். நம்ம எப்படி பண்ண போறோம் ஒரு ரிசர்ச்ங்கிற ஒரு ப்ளூ பிரிண்ட். அவ்வளவு. இட் டசன்ட் டிஸ்கஸ் எனி அபவுட் ரிசர்ச். இது தப்பு. இட் ப்ரொவைட்ஸ் அ ப்ளூ பிரிண்ட். இது ரைட். இட் டசன்ட் ப்ரொவைட் எ ப்ளூ பிரிண்ட் வருமா? தப்பு. இட் லிமிட்ஸ் பவுண்டரிஸ் ஆஃப் ரிசர்ச் ஆக்டிவிட்டி. இது ரைட்டு தான். இப்படிதான் பண்ண போறோம்னு நமக்கு அது ஒரு பிளான் ரெடி பண்ணணும்னு தெரியும். இது எது தேவையோ அதை மட்டும் நம்ம பண்றோம். இட் எனேபிள்ஸ் இன்வெஸ்டிகேஷன் டு ஆன்டிசிபேட் பொட்டென்ஷியல். நமக்கு ஒண்ணு பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பிளான் பண்ணா நமக்கு தெரியும். என்ன ப்ராப்ளம் வரும், எப்படி சால்வ் பண்ணும் அதுதான். ஸோ பிடிஇ இதுக்கு ஆன்சர். ஆன்சர் வந்து இதுக்கு 3. இதுதான் ரிசர்ச் டிசைன். ரைட்? ஸோ ரிசர்ச் எடுக்கும்போது ரிசர்ச் டிசைன், ரிசர்ச் மெத்தடாலஜி, பாப்புலேஷன், சாம்பிளிங், பிளெஜரிசம், ஓகே, ரிசர்ச்சோட எத்திக்ஸ் என்ன, ரிசர்ச் டூல்ஸ் என்ன, இது எல்லாமே ரிசர்ச் யூனிட் எடுத்தா படிச்சுட்டு போகணும். நமக்கு அது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ரைட்? ஸோ இன்னைக்கு நம்ம டே 6 இப்ப பார்த்தது. இதோட பிவைக்யூஸ் பார்த்திருக்கோம். பிவைக்யூ சொல்ல முடியாது. இப்போ ஜூன் 2026 கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டே 6. ஸோ கண்டினியூஸா பாருங்க. எந்த வீடியோவையும் விடாதீங்க. உங்க பேஸ்ல பட் பொறுமையா பாருங்க. ரைட்? ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எல்லா பாயிண்ட்ஸ் ஆப்ஷன்ஸை பத்தியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்மளோட சேனல்லயே நம்ம 10 டே கிராஷ் கோர்ஸ்ன்னு போட்டிருக்கோம். ரைட்? இந்த 10 டே கிராஷ் கோர்ஸோட லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன். மேம் எனக்கு அது எப்படி படிக்கிறது தெரியலன்னா, அந்த 10 டே கிராஷ் கோர்ஸ கொஞ்சம் யூஸ் பண்ணி எல்லாம் கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கும். நம்ம பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா தெரியும். அந்த பிடிஎஃப்ஸ் பாருங்க. அது வேணும்னா நம்மளோட அகாடமி ஆப் லிங்க் இருக்கும். அத டவுன்லோட் பண்ணி நீங்க அத பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரைட்? ஏன்னா இந்த கிராஷ் கோர்ஸ் பிடிஎஃப்ஸோட நம்ம டெஸ்ட் சீரிஸும் குடுக்குறோம். இந்த டெஸ்ட் சீரிஸ்ல என்ன இருக்கும்னா, எல்லா யூனிட்ஸுமே டெஸ்ட் தனித்தனியா இருக்கும். கடைசியா ஃபைனல் மார்க்கும் இருக்கும். 50 மார்க்ஸ்க்கு எப்படி எக்ஸாம்ல இருக்குமோ அதே மாதிரி எல்லாமே சிபிடி மோட்ல இருக்கும். மெயினா இந்த பக்கம் டைம் இருக்கும். கூட எல்லா கொஸ்டின்ஸுக்கும் நம்ம ஆன்சர்ஸும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு பேப்பர் 1க்கு ஒரு கம்ப்ளீட் ப்ரிப்பரேஷன் சப்போர்ட் இந்த கோர்ஸ் உங்களுக்கு குடுக்கும். ஸோ இத நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது ₹600 இருக்கும். நம்ம ஆப்ல இருக்கும். நீங்க பர்ச்சேஸ் பண்ணி ஒரு லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன இன்னும் எஃபெக்டிவா பண்ணிக்கோங்க. கூட இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்க இந்த பிவைக்யூ பிராக்டிஸ் சீரீஸ கொஞ்சம் ரெகுலரா பாருங்க. எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும்ன்ற ஐடியாஸ் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ தேங்க் யூ சோ மச். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பிரிப்பரேஷன்.